ஆனால் மகிழ்ச்சி ப்ரோ, உண்மையிலுமே எங்களை சத்தியமாக நீ கடுப்பேற்றுற ப்ரோ. இப்போது கில்டில் வந்து 4 பேர் வந்து கில்டு வர புஷ் பண்ணிருக்காங்க. புஷ் பண்ணிவிட்டு வந்து அவங்க ஏதோ இல்லீகலாக ஏதோ ஆக்டிவிட்டீஸ் பண்ணிருக்காங்க. கில்டு வாரில் வந்து பேனல் மாரி ஏதோ போட்டு ஆட்டிருக்குன்னு உண்மையிலுமே சொல்கிறேன் ப்ரோ. ஆனால் அது உண்மையாலுமே எங்களால் தாங்க முடியல ப்ரோ. இப்போது இதில் சொல்கிறல வில்லனு, புரோக்கனு, கேமிங்கு, தீபக்கு இவங்கெல்லாம் இப்போ போட்டு ஆடிட்டு இருக்கான்னு வச்சுக்க, ஓகேவா? இப்போ அவங்க போட்டு ஆடிட்டாங்க. அப்போனா உன் பேர் எதுக்கு அதில் வந்துச்சு? இப்போது உன்னோட நேம் வந்து அதில் இருக்குல்ல, மகிழ்ச்சி 97. உன்னை எப்படி இதுமாங்க கில்டு? இப்போது நார்மல் பிளேயருக்கும் கில்டி லீடருக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லை. ஆனால் நீ என்ன சொல்கிற, இவங்க போட்டு ஆகிட்டாங்க அதனால் வந்து நான் கில்டு லீடரை வந்து என்ன அந்த பாவத்துக்காக என்னது வந்து இது பண்ணிட்டாங்க அப்படின்னு உண்மையிலுமே சொல்கிற ப்ரோ. ஆனால் நான் இந்த கில்டில் தான் ப்ரோ உண்மையிலுமே இருந்தேன், ஓகேவா? நான் இந்த கில்டில் தான் இருந்தேன். என்னோடய ஐடி தான் பிளாக் லிஸ்ட் வந்து, என்னோடய ஐடி பிளாக் லிஸ்ட்டில் விழுந்து கிட்டத்தட்ட 1 மாதம் 1.5 மாதம் ஆகுது. எதனாலனா போன சீசன் ஃபுல்லாக நான் கிராண்டு புஷ் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுமாரி சிஎஸும் புஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். சிஎஸில் வந்து என் ஹெட்ஷாட் ரேட் வந்து 70 வச்சுருந்தேன். அது ஒரு ரீசனாக என்னென்னு தெரியல. அப்புறம் சிஎஸ்பிக்கு வந்து விட்ட அந்த இதில் 4 ஃபுல்லாகவே வந்து ஃபஸ்ட் 4 ஃபுல்லாக அடிச்சுட்டு போய்ட்டேன். 2வது நாள் கிராண்டில் வந்துட்டேன். ஃபுல்லாக கண்டினியூஸாக இருந்தனால சிஎஸ்பிக்கு ஆடிட்டு இருக்கும்போது அதுவும் ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துச்சு. வெளியே வந்ததுன்னா 6 நாள் சஸ்பெண்டு அப்படின்ட்டு மெசேஜ் வந்துச்சு. இப்போது கிட்டத்தட்ட இப்போது 1 மாதம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ நீ என்ன சொல்கிற, இப்போ இதுமாரி எல்லாம் போட்டு ஆட்டுக்காங்கன்னு சொல்கிறல, என்னோடய ஐடியா ஆகி ஒரு நாள் ஆயிடுச்சு. எனக்கு வந்து என்ன ரீசன் தெரியல. ஆனால் என்ன கேட்டால் யாருமே வந்து பேனலோ இல்லை வேறு ஏதோ இல்லீகல் ஆக்டிவிட்டீஸோ எதுவுமே இறங்கி இருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம கில்டில் வந்து கில்டு வாரே புஷ் பண்ணுறதே கிடையாது, ஓகேவா? நான் எல்லா இதுலேயும் எல்லா மாதமும் சரி ஒரு 1000 மைண்டு 1800 ஒரு மாதத்துக்கே அவ்வளோதான் வருது. ஆனால் நீ வந்து கில்டு வார் நான் ஒன்று கிராண்டு புஷ் பண்ணேன், நீங்கள் இது கில்டு வார் புஷ் பண்ணீங்க அதனால தான் இதாச்சு அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் கில்டு வாரியை வந்து எனக்கு கேட்டால் அதிகமாக யாரும் மாறது கிடையாது ப்ரோ. அவங்க வந்து அவங்க மேலே தப்பு கிடையாது. நீ வந்து உன் மேலே இருக்கிற தப்பை நீ மறைக்கணும் அப்படிங்கிறத நீ செய்கிற. ஆனால் நான் ஒன்றை தப்பு சொல்லி நீ போட்டான்னா இவங்க போட்டானா அப்படின்னா சொல்ல கிடையாது. என்னை கேட்டதுக்குள்ளேயும் அதில் யாரும் போட்டு ஆட கிடையாது. யாரும் கில்டு வர அவ்வளோ யாரும் புஷ் பண்ணுறது கிடையாது. புஷ் பண்ணி தான் நான் அதிகமாக போயிருக்கும்ல, ஏன் போகலை? இப்போது நீங்கள் வந்து கண்டினியூஸாக பிஆர் ஒரு 3-4 பேர் வந்து கில்டு ஐடி மாற்றி கண்டினியூஸாக புஷ் பண்ணிக்கிட்டு இருந்தால் எல்லாரோட ஐடியுமே வந்து பிளாக் லிஸ்ட்டில் விழும். இது எந்த வகை மாற்றமும் கிடையாது. உங்கள் ஃப்ரெண்ட் லிஸ்ட்லேயுமே எப்படியோ ஒரு 5-6 பேர்த்துக்காச்சும் ஐடி பிளாக் லிஸ்ட்டில் வந்துருக்கணும். இன்னும் கிராண்டு புஷ் பண்ணுறீங்க நிறைய பேர் வந்து கண்டினியூஸாக ரேங்க் புஷ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ரெஸ்ட்டே இல்லாமல் புஷ் பண்ணுறாங்கனாவே ஐடி வந்து பிளாக் லிஸ்ட்டில் இல்லைம். அதனால தான் நீங்கள் கண்டினியூஸாக ஒரு 3-4 பேர் ஒரு ஐடி விளையாண்டுட்டு தான் என்ன பண்ணுவாங்க, ஐடி பிளாக் லிஸ்ட்டில் என்ன பண்ணுவாங்க. இப்போ என்ன சொல்கிறீங்கன்னா, நீங்கள் யூடியூப்பில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் அதிகமாக இருக்கீங்க, அதுக்காக வந்து ஒரு பொய்யை சொல்கிறீங்க. இப்போது உங்கள் பேர் கிடக்கூடாது, நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதோசரம் உங்களால் இப்போ 4 பேரை வந்து நீங்கள் கெடுக்குறீங்க. ஆனால் சாட் ஜிபிடிலேயோ கூகுள்லேயோ போட்டு பார்த்தா இல்லீகல் ஆக்டிவ்னு வருது. ஆனால் அதை யாருமே வந்து போட கிடையாது. மெயின் ரீசன் வந்து இதுதான். நீங்கள் யாரையும் வந்து அசிங்கப்படுத்தாது ப்ரோ. இப்போ மகிழ்ச்சி இதில் போட்டிங்க, இப்போ என்ன பெக்கர் சேனலில் போடுறீங்க, இப்படி மாற்றி மாற்றி போட்டு இருக்கீங்க. அதில் உனக்கு என்ன ப்ரோ வரப்போகுது? இப்போ எல்லாத்தையும் ஒருத்தரை மாற்றி மாற்றி ஏன் ப்ரோ தப்பு சொல்லிக்கிட்டே இருக்க? உங்களால் வந்து இப்போ அடுத்தவனை பாதிக்குதுல, அவன் வீடியோ பார்த்து நான் அவன் புலம்பிகிட்டு இருப்பான். கமெண்டில் ஒரு 2-3 பேர் அதில் போட்டிருக்காங்க, ப்ரோ எனக்கு இதாகிடுச்சு. அதில் நானுமே மெசேஜ் போட்டிருக்கேன், ப்ரோ என்ன இதுமாரி தான் அண்ணன் ப்ரோ எனக்கு இதாகிடுச்சு அப்படின்னு நானும் தான் மெசேஜ் போட்டிருக்கேன். என்னை கில்ட் விட்டு நீங்கள் தூக்கிட்டீங்க, ஓகேவா? ஆனால் நான் வந்து ஃபோட்டோ ஆட கிடையாது, மற்றவங்க யாரும் எங்கள் கேட்டால் ஃபோட்டோ ஆட கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக பிளேயிங் டேக்கிட்ட தான் உங்களோட ஐடி பிளாக் லிஸ்ட் வந்துருக்கு. நீங்கள் கேட்டால் எனக்கு அவ்வளோ தெரியாது, அவன் ஃப்ரெண்டு சொன்னா அப்படிங்கிறீங்க. நீங்கள் ஃபுல்லாக யாராச்சும் விசாரிச்சிங்களா, இல்லை யாரோ ஒருத்தர் கேட்டிங்களா? ஆனால் அது உண்மையுமே சத்தியமாலே தப்பு ப்ரோ. நீ அப்படி பண்ணிருக்க கூடாது, அப்படி நீ யோசிச்சிருக்க கூடாது ப்ரோ. அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன் ப்ரோ. நான் வந்து எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் பெரிய யூடியூபரே, உங்களுக்கு பெரிய கில்டு. இப்போ நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு கிராண்ட் அடித்து உங்கள் கில்டுக்கு வரலாம், ஒரு கிராண்டு கிராண்ட் மாஸ்டர் கில்ல இருக்கான் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் ப்ரோ வரும். ஆனால் இப்போ என்னன்னா இப்படி ஆக்குறியா ப்ரோ? இதோட நான் முடிச்சிக்கலான்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஆனால் உண்மையிலுமே நீ ரொம்ப கடுப்பேற்றுற ப்ரோ. இனிமேல் இப்படி நடக்காதுன்னு நான் நம்புகிறேன். இனிமேல் யாரையும் வந்து கேவலமாக பேசி வீடியோ போடாது ப்ரோ. எதுக்கு ப்ரோ அப்படி போட்டு என்ன ப்ரோ வரப்போகுது? இனிமேல் அப்படி போடாது ப்ரோ, ப்ளீஸ்.